எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் கடந்த மார்ச் 29, 2025 முதல் 4ஆம் இடத்திலே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பயணம். சனி பகவான் உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பேச்சு, இந்த பேச்சின் காரணமாக இருக்கக்கூடிய இந்த திறமைகள் இவற்றையெல்லாம் சற்று ஒரு கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளிவந்து பயன்படுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும். இதுவரை கைப்பணம் உயரவில்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. அதனால் ஏதேனும் பேசினால் சிக்கிக் கொள்கிறோம் என்பது போன்ற விஷயங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து எப்படி மாறுவது என்ற ஒரு சிந்தனை, உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒவ்வொரு தனுஷுக்கும் ஒரு விதமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் அல்லது பிரச்சனையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை மே 17, 2026க்குள் நீங்கள் மாற்றி இருக்க வேண்டும். அப்படி ஒரு திட்டத்தை யோசித்தாலும் கூட அதற்கு வழி பிறக்கவில்லையே என்று இருந்தால் அதற்கு வழி கிடைக்கக்கூடிய அந்த ராஜ ரகசியம்தான் இது. தனுசு ராசி என்பவர்களே, அதனால் சனி பகவான் புதனினுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பயணிக்கும் காலம் மே 17, 2026 முதல் அக்டோபர் 10, 2026 வரை. ஆகையினாலே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் என்ற 5 மாதம் முதல் பாதி ஒரு 80, 85 நாட்கள் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், உங்களுடைய தன்னிலையை உயர்த்தி கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டு சிறுமைகளிலிருந்து தவறுகளிலிருந்து வெளிவந்து இந்த பராபவ ஆண்டு அதைத்தான் சொல்கிறது, உன்னதத்தை நோக்கி மாறு, அசிங்கம் அவமானம் தரக்கூடிய விஷயங்களிலிருந்து வெளிவா, இல்லை என்றால் அசிங்கம் அவமானம் நஷ்டம் கஷ்டம் மிஞ்சும். இதுதான் பராபவத்தினோட அர்த்தம். இதற்கு ஏற்றது போல் 30 ஆண்டுகள் கழித்து சனி பகவான் அற்புதமான போஷாக்கை தரக்கூடிய புஷ்யன் ஆளக்கூடிய புதனின் நட்சத்திரமான ரேவதியில பெயர்ச்சி அற்புதங்களை தரும். முடிந்தவரை வியாழக்கிழமைகளில குருவிற்கான வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கான அஷ்டகங்களை படிப்பது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் மற்றும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேளையில லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது, ஒரு சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் சிறப்பு. தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து வேலைகளை துவங்கும் போது சிறப்பு. கடன், வம்பு, நோய், எதிரி, வழக்கு, எதிர்நிலை இருக்கிறது என்றால் அதிலே நியாயமான முறையிலே ஒரு தொடர் முயற்சியோடு அணுகும் போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலம். தொழில், வியாபாரம், கர்ம நிலை, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பணம் எங்கிருந்து கிடைக்கிறதோ அதுல மிக கவனமாக நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுல அரசு வேலையிலோ அல்லது ஒரு வேலையிலோ இருக்கிறீர்கள் என்றால் அதுல திருட்டுத்தனமோ லஞ்ச லாவண்யமோ இவற்றில ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தாது. எப்போதுமே உண்மை, உள்ளன்போடு, பக்தியோடு இருக்க வேண்டும். தெய்வ பக்தி உங்களுக்கு மிகப்பெரிய அருளையும் கடாட்சத்தையும் தரும். ஆகையினால் இறை அருள் என்பது மிக மிக முக்கியம். இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் பொறுமையாக கேட்கும் போது என்ன மாற்றம், எப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் 30 ஆண்டு காலம் கழித்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்குள் பயணப்படும் போது ஏற்படும் என்பதை பற்றி, ரேவதியில் சனி என்ற சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரம் என்றாலும் கூட அதை ஆளக்கூடிய தேவன் தேவதையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சாரம் என்ன என்பதை பற்றியும், வேத ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவம், சனி ரேவதியிலே பயணிக்கும் காலத்திலே ஏற்படக்கூடிய சிறப்புகள் பொதுவிலும் உங்களுடைய ராசிக்கும், அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தும், எந்த வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் இதுல வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை பற்றிய முழு பலன்களையும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்க முடியும். அதனால்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று அடிக்கடி அன்போடு வேண்டுவது என்னவென்றால், பதிவுகளை முழுமையாக கேட்கும் போது நட்சத்திரம் ஏன் சொல்லப்படுகிறது, நட்சத்திரத்திற்கு ஒரு புராண கதை அதனோடு ஏன் சொல்லப்படுகிறது, எப்படி அது ஒன்றோடு ஒன்று இன்றைய வாழ்க்கையிலே தொடர்பு படுத்தி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி அறிய முடியும். ஏனென்றால் இந்த வானியல் நிகழ்வு என்பது நீங்கள் பைனாகுலர் வைத்தோ அல்லது ஒரு டெலஸ்கோப் வைத்தோ அல்லது
அதிநவீன கருவிகள் வைத்து பார்த்தாலும் கூட அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அந்த முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் பாத் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களாக இருக்கும். அதில் முதல் பாதையிலே முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதை ஒரு கட்டம், அந்த 3 டிகிரி 20 மினிட்ஸ் அந்த அந்த இடத்திற்குள் சனி பகவானை நீங்கள் பார்க்கலாம். ஆகையினால் அறிவியல் பூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய விஷயம் எப்படி பலனளிக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. சரி, ரேவதி நட்சத்திரத்துல எந்த நாளில சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது என்றால் மே 16, 17 இந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது, அக்டோபர் 9, 10 வரை. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், இது நாள் ஏற்பட்டிருந்த இது நாள் வரை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மீன ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்ட கர்ம வினைக்கு, தீவினை பயன்களுக்கு ஒரு முடிவும், ஆன்மீக ரீதியிலே ஒரு முதிர்ச்சியும் உங்களுக்கு தரும். உங்களுடைய வயதிற்கு ஏற்ப தன்னை அறியாமலேயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், எதை விரும்புகிறீர்களோ அல்லது சாதாரணமாக பயணங்கள், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்றால் அந்த வாழ்வாதாரத்திற்கு விரிவுபடுத்தி பயண ரீதியிலே வெற்றிகளை தரக்கூடியதாக இந்த ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதற்கு முன்பு சென்ற ஆண்டுகளிலே நான் தந்த பல பதிவுகளை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், ராகு தரும் சிம்மாசனம் என்று தந்திருந்தேன். ராகு அப்போது அகிர் புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய உத்திரட்டாதியில இருக்கும்போது ஒரு பதிவை தந்தேன். அப்போது மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தரும், மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் ஏற்றம் வரும் என்று தந்திருந்தேன். இப்போது ஒரு மாறுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த மாறுதலுக்கு இப்படி மாற வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்க வேண்டும், அதற்கான முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான சரியான பாதை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பயணப்படும் போது இப்போது கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஆக்க சிந்தனைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு தொழில், ஒரு உற்பத்தி அல்லது ஒரு நல்ல விஷயத்தை ஆக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை காட்டக்கூடியதாக இது நிச்சயம் அமையும். அது மட்டுமல்லாமல் பயணத்தில எப்படி பயணிக்க வேண்டும், பயணத்தினுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்ன, எந்த வகையில எந்த வேகத்தில யாரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் வெவ்வேறு விதமான வழிகளும் அமையும். ஏனென்றால் ஜாதகம் என்பது உங்களுடைய பிங்கர் பிரிண்ட், கைவிரல் ரேகை எப்படியோ அப்படியானது. அதனால் அதற்கேற்ப உங்களுக்குள் ஒரு சிந்தனை வரும், உள் உணர்வு வரும். எதிர்காலத்தை நோக்கிய நேர்மறையான உள் உணர்வை இது தந்துவிடக்கூடிய காலமாக இது அமையும். அதோடு கூட பல கிரகங்கள் தினந்தோறும் சந்திரன் மாறும், அவையெல்லாம் ஒரு நாளுக்கான பலன், வாரத்திற்கான பலன் என்றெல்லாம், மாதத்திற்கான பலன் சூரியனை வைத்து என்றெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இந்த ரேவதி நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு வரமாக மிகப்பெரிய ஒரு அட்வைசராக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பை இது தரும். அது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தி என்பது மிகப்பெரிய தெளிந்த ஞாபக சக்தியை தரும். அதாவது யானை போன்று என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு விஷயத்தை மறக்காமல் வைத்திருப்பான், அவனிடம் கவனமாக இருக்க வேண்டும், அவனிடம் ஒரு தவறு செய்தால் அதை மனதிலே வைத்திருந்து என்றாலும் ஒரு நாள் அதற்கான நல்வினையோ தீவினையோ அதற்கு பழி தீர்ப்பான் என்று சொல்வார்கள். அது போன்று குரு பகவான் அங்கு இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்தில மிகப்பெரிய நினைவாற்றலை தருவார். ராகு ஒருவேளை அங்கு இருக்கிறார் என்றால் வெளி விஷயங்களிலே உங்களுடைய நாட்டம் என்பது இருக்கும், அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்திலே பிரச்சனைகள் இருக்கும், அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், அவை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கேது இருக்கிறார் என்றால் அந்த உள்ளுணர்விலே கெட்டது நல்லது எல்லாம் வந்து போகும். அதிலே நல்லவற்றை படித்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசும்போது பிறவியிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானமானது உதித்து வெற்றி பெறும். ஒருவேளை சனி பகவான் இருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்திலே என்றால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேலாளராக, ஒரு சிஇஓவாக, அதேபோல் விஞ்ஞானம்,
வெளிவட்டம், பூமியிலிருந்து வெளியே சென்று வரக்கூடிய அந்த ஏரோநாட்டிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் இவற்றிலே மிகப்பெரிய அறிவை தந்துவிடும். ஏனென்றால் பூமிக்கு வெளிப்பட்ட விஷயங்களிலே அற்புதத்தை தருவதுதான் இந்த ரேவதி. ஆகையினால் ஒருவேளை சுக்கிரன் இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு லட்சங்களை அல்ல கோடிகளை அள்ளித்தந்து குவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சூரியன், கேது மற்றும் சனி இவையெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறது என்றால் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அள்ளி தரக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் சூரியன் இருந்தால் ரேவதி நட்சத்திரத்துல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒன்று இல்லாத கற்பனை எல்லாம் தோன்றும். ஒருவேளை ராகு இருக்கிறது என்றால் ரேவதியிலே, ரேவதி என்பது புதன் நட்சத்திரம். உங்களுடைய புதனுடைய நிலை பிறவி ஜாதகத்திலே ஆட்சி, உச்சம், சுப தொடர்பு என்றால் அடித்துக்கொள்ள ஆளே இல்லை, மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்று விடலாம். இதே இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இந்த 83 நாட்களில ஒரு பேர் பாதி நேர்கதிக்கு முதல் பாதம், இரண்டாம் பாதம் என்று செல்வார். இந்த இரண்டாம் பாதம் வக்கரகதிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆகையினால் இதுல பழைய விஷயங்களை விட்டுவிட்டு ஆன்மீக ரீதியிலே எத்திக்ஸ், மரபுகள் சார்ந்து இதுவரை பட்ட துன்பங்களிலிருந்து வெளிவர எது உங்களுக்கு தேற்றுமோ, ஆறுதல் தருமோ அதை பற்றி ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி இருக்க வேண்டும். அப்படி பற்றி இல்லவில்லை என்றால் இப்போதாவது பற்றி கொள்ளுவது, அதாவது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது. அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் பாதை தானாக தெரிய வரும். இந்த நேரத்துல நீண்ட நெடுநாட்களாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றி யோசித்து செய்ய வேண்டும். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இப்போது விட்டால் மேலும் ஒரு 30 ஆண்டு காலமாகும் இந்த ரேவதிக்கு சனி வருவதற்கு. ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மேலும் 2 சான்ஸ் தருவார். 2027, 2028 இந்த வக்கரகதி, நேர்கதி என்று மாறி மாறி சனி பகவான் இந்த ரேவதியிலே பயணப்பட போகிறார். இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அக்டோபர் 10 வரை 83 நாட்கள் 2026 இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றித்தான். அதனால் இந்த மே 17, 2026 முதல் சனி பகவான் புஷ்யன் என்னும் தேவதை ஆளக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. இது மிக மிக முக்கியமானது. இந்த புஷ்யன் என்றாலே லக்ஷ்மிகரமானது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 ஆதித்யர்களுக்குள் இந்த புஷ்யனும் ஒருவன். சனியினுடைய சித்தப்பா என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு புராணங்கள் அப்படித்தான் சொல்கிறது. இந்த புஷ்யன் மிருகங்கள் மற்றும் உயிர்களுக்கு நடக்க, வாழ, நகர்ந்து வாழக்கூடிய, பூமியிலே வாழக்கூடிய உயிர்களுக்கு அவை இறந்த பின்பு வானத்திலே வழி தெரியாமல் இருந்தால் வழிகாட்டும். பூமியில வழிகாட்டக்கூடிய அமைப்பும் இந்த புஷ்யனுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு புராண கதை தெரிந்திருக்கும். தமிழிலே கூட திருவிளையாடல் என்ற ஒரு படம் இருக்கும். தக்ஷன் நடத்திய யாகத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரச்சனையில சிவன் வீரபத்ரனாக மாறி சிலர் மீது தாக்குதல் தொடுக்கும் போது பல் உடைக்கப்பட்டவன் புஷ்யன் பூமியிலே வந்து ஆடு மேய்த்தும் உயிர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பதாக புராணம் கூறுகிறது. ஆகையால் புஷ்யன் பல்லின்றி மென்மையான உணவுகளையே உண்ணுபவன் என்று சொல்லுகிறது. அதனால்தான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த பல்லில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் மனிதன் இறப்பிற்கு பின் பாவ புண்ணிய கணக்கை தந்தாலும் வழியில்லாத வானத்திலே உயிர்களுக்கு வழிகாட்டுபவன் இந்த புஷ்யன். கைட் ஆஃப்டர் லைஃப் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையினாலே இருக்கக்கூடியவனுக்கே வழி இல்லை, இறந்த பின் வழி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று கமெண்டிலே சொல்லக்கூடாது. இருக்கக்கூடிய வாழ்க்கையில சீராக வாழ்ந்தால்தான் அடுத்த வாழ்க்கை என்பதிலே அதற்கு வழி ஏற்படும். நல் வழியிலே வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் கதைகளாக சொல்லப்படுவது. வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள். முழு தத்துவத்தையும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது 2-3 மணி நேரத்திற்கு மேல் செல்லும்.
அவ்வப்போது அதனால் முடிந்தவரை பதிவுகளிலே நான் அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நட்சத்திரத்தில அக்டோபர் 9 வரை இருப்பார். இந்த அக்டோபர் 9 வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 146 நாட்களில ஒரு பாதி நாட்கள் நேர்கதி, அப்புறம் வக்கரகதி. 2.5 மாதம் நேர்கதி, 2.5 மாதம் என்பது வக்கரகதியாக அமைந்துவிடும். இது 1, 2 பாதங்கள் ரேவதியிலே இருக்கும். இது காம திரிகோணத்தை தவிர்த்து தர்ம மற்றும் அர்த்த திரிகோணங்களிலே இதனுடைய தாக்கம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே செல்லும் போது நவாம்ச கணக்கிலே பார்க்கும்போது இது தனுசுவிலும், இரண்டாம் பாதியிலே இரண்டாம் கட்டத்திலே ரேவதியின் 2ஆம் பாதத்திற்கு செல்லும் போது மகர நவாம்சத்திலும் விழும். ஆகையினால் இது தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நவாம்சத்திலே பார்க்கும்போது தனுசு, மகரம், மீண்டும் தனுசு என்று இருக்கும். 2026 அதாவது இந்த பதிவு சார்ந்த விஷயத்துல 5 மாதங்கள் சனி பகவான் இந்த ரேவதி நட்சத்திரத்திலும், 2027 ஒரு 6 மாதங்களும், 2028 2 மாதங்களும் இருப்பார். சனி பகவான் 29 மார்ச் 2025 முதல் 23 பிப்ரவரி 2028 வரை மீன ராசியிலே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். 35 மாதங்கள். சனி பகவான் சாதாரணமாக ஒரு 2.5 வருடம், அதாவது 30 மாதங்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் இது கூடுதலாக எப்படி ஒரு 5 மாதம் வருகிறது என்றால், இந்த முன்பின் வக்கரகதிக்கு வரக்கூடிய மேஷத்திற்கு மாறி மீண்டும் வக்கரகதியிலே வரக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிறது. ஆகையினாலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என சனி மீனத்திலே 3 நட்சத்திரங்களிலும் 9 நட்சத்திர பாதங்களிலும் அவர் பயணப்பட்டு மீனத்தை கடந்து மேஷத்திற்கு செல்வார். மீனத்தில் இருக்கும்போது சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப நற்பலன்களை தர துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது உங்களுடைய ராசி எதுவாக இருக்கிறது, லக்னம் எதுவாக இருக்கிறது என்றாலும் சரி. சனி ரேவதியிலே பெயர்ச்சி என்பது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு வரம். சனி மீன ராசியிலிருந்து போகும்போது மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் தந்து செல்லக்கூடியதாய் அமையும். ஏனென்றால் சனி பகவானுடைய ஜென்ம நட்சத்திரமே ரேவதி என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சனி இந்த பெயர்ச்சியில நல் வழிகளை காட்டுவார். ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் சற்று கூடுதல். ரேவதியில சனி செல்லும் போது நல்வழி காட்டுவார். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் பெரும்பாலும் நல் வழிகாட்டியாக அல்லது ஒரு நல்ல பாத் ஃபைண்டர், வழியை தேர்ந்தெடுப்பவர்களாக கூட அமைவதில்லை. ஆகினால் நல்ல குரு வேண்டும். 27 டிகிரி ரேவதியில 4ஆம் பாதத்திலே சுக்கிரன், சனியின் யோககாரகன், சனியினுடைய அற்புதமான கூட்டாளி உச்சம் பெறுவது இங்கு. அதே போல் புதன் இங்கு நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ரேவதி புதன் மீனராசியில நீச்சம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே சுக்கிரனுக்கு குரு தேவை, குருவினுடைய வீடும் தேவை, குருவும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நிலை என்பது மிக முக்கியம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் சுக்கிரன் என்றால் சுக்கிலத்தையும் குழந்தை, அது மட்டுமல்லாமல் அது சார்ந்த வாழ்க்கை, அது சந்தோஷங்களையும் குறிக்கும். எது நன்மையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில என்றாலும் இந்த நிலை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலையை சிலருக்கு தரும். சிலருக்கு அந்த தனிமை என்ற அந்த உணர்வு இருக்கும், அதிலிருந்து வெளிவர வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன், இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை புஷ்யன். புஷ்யன் நல்ல வழிகாட்டியாக இந்த வாழ்க்கைக்கு அமைபவன். ரேவதி நட்சத்திரம் ஒருவருடைய கணக்குகளின்படி சித்திரகுப்தனிடம் கணக்கு முடியும் போது ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அவருடைய கணக்கை பார்க்கிறார் சித்திரகுப்தன் என்று. ஆகையினால் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. கருட புராணத்தின்படி ஒரு நதியில் நீந்தித்தான் ஆத்மா சொர்க்கம் நரகம் அடைய வேண்டும். அதற்கு விரஜா நதி என்று பெயர். சரி, இந்த விரஜா நதி என்பது இருக்கிறதா, இது எல்லாம் கற்பனை கதையா என்றால் இல்லை.
நாசா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், டெர்மினல் ஷாக் என்ற இடத்துல இப்படி ஒரு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை தாண்டிதான் இப்போது வாயேஜர் செல்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகையினால் அவர்களும் இந்த டெர்மினல் ஷாக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஊர்ட் கிளவுட், WORT, ஊர்ட் கிளவுட், ஊர்ட் மேகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை நம் வேத ஜோதிடம் விரஜா நதி என்று சொல்லி இருக்கிறது. இதையும் கடந்தால்தான் மனிதனுடைய ஆத்மா சொர்க்கத்தை சென்று சேரும். ஆகையினாலே ரேவதியிலே கர்மகாரகன் சனி பகவான் பயிற்சி செய்யும் போது நல்ல கர்ம வினைகளினுடைய அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் தரத்து வாங்கி விடுவான். சனி பகவான் வாயு புத்திரன், காற்றுடைய மகன். வாயு எப்படி ஏதுமில்லாத இடத்திலும் கூட எங்கு வேண்டுமானாலும் சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம் சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம் சிந்து பாடி பாய்ந்து விடுமோ, அப்படி நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே நல்ல வழிகளை ஏற்படுத்தி நற்செயல்களை பாய்ச்சி நன்மைகளை ஏற்படுத்தி விடக்கூடியதாய் அமையும். உங்களுக்கு தேவை பாசிட்டிவ் திங்கிங். எந்த தவறு நிகழ்ந்திருக்கிறதோ, ஏது சீராக இல்லையோ அதை சீர்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் சனி பகவான் இருக்கும் போதும், ராகு அங்கிருந்து கடந்து பின்னோக்கி செல்லும் போதும் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், சிக்கலிலிருந்து வெளிவாருங்கள் என்று பதிவை தந்திருந்தேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் புஷ்யனினுடைய அந்த அதிதேவதையாக கொண்டிருக்கக்கூடிய அதிதேவதையாக தேவனாக கொண்டிருக்கக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. ஆகினால் இந்த விஷயங்களை இன்னும் ஒரு 3 முறை உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது தருகிறது. இந்த பெயர்ச்சியில புதன் உங்களுடைய ஜாதகத்திலே சிறப்பாக இருந்து விட்டால், மேலும் சனி பலம் சிறப்பாக அமைந்திருந்தால், மிக மிக சிறப்பான இணைவுகள் இருந்தால், புதிய பார்ட்னர், புதிய வழிகாட்டுதல், புதிய நல்ல குரு அமைவது, தொலைந்து கைவிட்டு போன பொருட்கள் கிடைப்பது, தவறவிட்ட நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருவது, அது மட்டுமல்ல பொருளாதார நிலையிலே போஷாக்கு என்பது கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும். சனி ரேவதி ஆகையினாலே தடை பிரச்சனையிலிருந்து சிறு சிறு இருக்கும். ஆனால் அதற்கு பின் முயற்சியின் பேரிலே கிடைக்கக்கூடிய வெற்றி நிலைத்திருக்கும். புதிய பயணங்கள் வெற்றி தரக்கூடியதாக அமையும். புதிய அனலிட்டிக்கல் திங்கிங், புதிதாக பகுப்பாய்ந்து வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நல்ல மாற்றங்களை ஏற்று நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும். ஒருவேளை புதன் தசை புதன் அந்தரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான வளர்ச்சியை நோக்கி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். மேலும் முக்கியமாக இந்த பெயர்ச்சியில நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்திலே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது என்றால், அது சார்ந்த துறையிலே ஒரு வயதானவர், ஒரு முதிர்ச்சி தேர்ச்சி பெற்றவர், நல்ல குரு நல்ல ஆலோசகரை நோக்கி உங்களை தள்ளும், ஒருவரை உங்களை தேடச் சொல்லும் ஒருவர் கிடைப்பார். ஒருவேளை புதன் வக்ரம் அசங்கதம் என்றால் சில உறவு கணக்கு சார்ந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சில ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே புதன் வக்ரம் புதன் அஸ்தங்கதம் என்றால், புதனுக்கான பரிகாரங்களை செய்வதென்றால் கோடிகளை கொட்டி செய்ய தேவையில்லை, லட்சங்களை கொட்டி செய்ய தேவையில்லை, 1000 செலவழித்தும் செய்ய தேவையில்லை. புதன் கிழமைகளிலே இல்லங்களிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து புதனை நினைத்து பச்சை பசுந்தீவனங்களை முடிந்தால் மாடு அல்லது பசுந்தீவனங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு உணவாக தருவது எளிய பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து வெற்றிக்கான வழி என்னவோ அதை பார்ப்பது, நல்ல குரு நல்ல ஆலோசகர் யானை போன்ற நினைவாற்றல் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். எதிர்காலம் குறித்த உள்ளுணர்வு, மீண்டும் சொல்கின்றேன், எதிர்காலம் குறித்த ஒரு உள்ளுணர்வு இன்ட்யூஷன் ஏற்படும். நல்லது கெட்டது தானாக தெரியக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சற்று யோசித்தால் போதும். மதி மயக்கத்தில் இருக்கக்கூடாது. புதனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்கிறார். சோம்பேறித்தனம் கூடாது. பலமுறை சொல்லிவிட்டேன். நெடுநீர் மறதி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஆகையினால் செய்ய வேண்டிய வேலைகளை காலம் கடத்தாதீர்கள். அதேபோல் அதிக நேரம் தூங்காதீர்கள். ஆனால் ஒரு 7-8 மணி நேரம் உறக்கம் என்பது முக்கியம். மறதி என்பது இருக்கவே கூடாது. நெடுநீர் மறதி மடி சோம்பேறித்தனம் துயில் இவையெல்லாம் கலைந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி, புதிய வாய்ப்புகள், நல்ல குரு, திருமண வாய்ப்பு, தொழிலிலே ஒரு நிலைத்தன்மை,
இவையெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த புதனினுடைய ஒரு வீடு மிதன வீடு. அங்கு இருதரப்பட்ட ஒரு மன குழப்ப நிலையை தரும். அப்படி ஏற்படும் போது சரியான ஆலோசனை பெறுவது என்பது வெற்றியை தரும். சனி ரேவதி நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பது என்பது ஆன்மீக வளர்ச்சி, பயணம், வெளிநாட்டு பயணம், கர்ம வினைகளை தீர்த்து அதிலிருந்து வெளியேற்றும் காலம், புதிய நல்ல வழிகாட்டிகளை உங்களுக்கு காட்டும். அது மட்டுமல்லாமல் பயணங்கள் மூலமாக வெற்றியை தரும். நற்பலன்கள், குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல ஆலோசகர் ஆலோசனையை தரும். தனுசு ராசி என்பவர்களே, வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலை என்பது 4ஆம் இடம், புதனினுடைய நட்சத்திரத்திலே. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடு தொழில் மற்றும் கர்மஸ்தானம், புகழ் விஷயங்களுக்கு கூட அது மிக முக்கியம். ஆகிய 2 கேந்திர நிலைகளுக்கு அதிபதியானவர். அவர் கேந்திரத்திலேயே ஒரு நட்சத்திரம் பெற்று இருப்பது சிறப்பு. ஆகினால் 4ல் அமர்ந்திருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம கஷ்டங்களை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து இப்போது ஒரு மாபெரும் விமோசனம் கிடைக்கும். இதுவே ராஜ ரகசியம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இருக்கும்போது மிக பெரும் உயரங்களை தரும். 7 மற்றும் 10ஆம் இடத்துக்கான அதிபதியினுடைய நட்சத்திரம் 4ஆம் இடத்திலே அமர்ந்து அதிலே உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி பகவான் செல்வது என்பது ஒரு தொழில் வியாபாரத்திலே புதிய ஒரு உச்சத்தை தரும். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த அந்த மந்த நிலை, நெருக்கமற்ற நிலை இவையெல்லாம் விலகி வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேகம் ஏற்படும். தொழில் வியாபாரத்திலும் போட்டி பொறாமைகள் மறையும். தொழில் ஒரு திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் நல்லதை நோக்கி இருக்கும். புதன் என்பது பேச்சாற்றல், சமயோஜித சிந்தனை. ஆகையினால் பொறியியல், அறிவு சார்ந்த விஷயம், ஆசிரியர் தொழில் இவற்றில் இருப்பவர்களுக்கும் ஐடி, மின்னணு, இப்போது இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் இது போன்ற விஷயங்களில மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அர்த்தாஷ்டம சனி காலத்திலும் இந்த நிலை என்பது தரும். உங்கள் கரங்களால் மாடு, ஆடு போன்ற பசுந்தீவனம் சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு பசுந்தீவனத்தை தருவது ஒரு சிறிய பரிகாரமாக இருக்கும். முடிந்தால் செய்யலாம். உங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு இந்த தீபமேற்றி வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக தரும். 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் செல்வதால் நல்ல ஒரு குடும்பம், சுகமான ஒரு குடும்பம் ஏற்படுவதற்கு, நல்ல கூட்டு தொழிலில் ஒரு பார்ட்னர் ஏற்படுவதற்கான ஒரு முயற்சி, ஒரு ஏற்பாடு என்பது வெற்றியை தரும். 4லே சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட நேரத்தை குடும்பத்திற்கும் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில மற்ற விஷயங்களுக்கு எது வாழ்க்கையில மிக முக்கியமோ அவற்றுக்கெல்லாம் ஒதுக்கி அந்த வேலைக்கும் வாழ்க்கைக்கும், சகஜ வாழ்க்கைக்கும் 2 ஒரு சமநிலை வேண்டும். ஏனென்றால் வேலை வாழ்க்கைக்கு வேண்டும், வாழ்க்கைக்கு தான் அந்த வேலையே. ஆகினால் 2ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேண்டும். இவற்றை உருவாக்கி வீட்டிலும் வீண் வாக்குவாதங்கள், வாழ்க்கை துணையோடு வீண் வாக்குவாதங்கள், அல்லது வழியிலே வீண் வாக்குவாதங்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வீண் வாக்குவாதங்கள் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் குறிப்பாக இந்த புதன் சார்ந்த விஷயம், ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயம், பொறியியல், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், கணிதம் இவற்றிலே நுட்பமாக படித்து நினைவாற்றலை கூட்டி தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதில் ஒரு ஆர்வம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு கூடிய ஒரு சிறப்பு ஏற்படும். இதனால் நன்மை, தனலாபம் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலை மீது சற்று கூடுதல் கவனம். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து சற்று வெளிவரும் போது புத்திசாலித்தனத்தோடு எதையும் அணுகினீர்கள் என்றால் தொழில்நுட்பமானாலும் உங்களுடைய மனப்பான்மை, அதாவது இந்த முதல் ஒரு 80-85 நாட்கள், மே மாதம் 17/2026 துவங்கி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகஸ்ட் பந்திவாக்கு வரை உங்களுடைய அந்த சுயமரியாதை, சுய கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அதற்கு அடுத்தது தனம், பொருளாதார நிலைகளை உயர்த்துவதற்கு யோசிக்கும் போது நல்ல வழிகள் கிடைக்கும். எனது அன்பு நேயர்களே, தனுசு ராசி என்பவர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் தரும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.